மகாநதி சீரியல் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்குள்ள ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம குமரன் ரொம்ப கோபத்துல நம்ம பசுபதி சட்டையை பிடிச்சு முன்னாடிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த கவனிச்ச பசுபதியும் என்ன இந்த இப்படி பேசிட்டு போறான், அப்ப இவனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த குமரன் வர சும்மா இருக்க மாட்டான். ஒருவேளை பேசிட்டு போறதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ காவிரி எப்படி வெண்ணிலா மிரட்டி எல்லா ஆதாரத்தையும் அவ வாயாலேயே சொல்ல வச்சு எப்படி வீடியோ எடுத்து நம்ம போலீஸ்கிட்ட காமிச்சிட்டாங்களோ அதே மாதிரி இப்ப இவனும் நம்ம பேசுனது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருப்பானோ, அதனாலதான் தக்க ஆதாரம் என் இருக்கு அப்படி சொல்லிட்டு போறான். அப்படி சொல்லிட்டு செம்ம பயத்துடன் பசுபதி இந்த நேரம் இப்போதைக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது, வெண்ணிலா கூட ஏறி வெண்ணிலா குணமானது அப்புறம் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துடக்கூடாது, அதை நீ பாத்துக்கா. நான் வேலை விஜய் எப்படி சேர்க்க வைக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். முதல்ல போய் இவனை தலைமறைவா ஒரு இடத்துல பதிக்க வச்சுட்டு வர, இல்லைன்னா போய் இவன் எல்லா பிளானையும் சொதைப்பிடுவான், இல்லை நானும் என் பொண்ணு தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வேக வேகமா குமரன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குமரனும் ஒரு வழி அங்கிருந்து தப்பிச்சு எப்படியும் அங்கிருந்து போய் நம்ம காவேரி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே போன் பண்ணி சொல்றாங்க. பாருமா காவேரி, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். வெண்ணிலா இந்த அவளாவும் குதிக்கல, அது மட்டும் இல்லாம அவளாவும் தற்கொலை பண்ணிங்க நினைக்கல, இந்த பசுபதி தான் பிடிச்ச தள்ளி விட்டுருக்கான். வெண்ணிலா தேவையில்லாமலாம் விஜய் மேல ஆசைப்பட்டது மேல பண்ணல, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பசுபதியை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதில் கேட்ட காவிரி செம்ம ஷாக்கோட அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு கரெக்டா பசுபதி பைக்ல வேகமா கீழே விழுந்ததுல போன் அங்கேயே விழுந்து உடஞ்சிடும். இதை கவனிச்ச பசுபதி என்னோட ஏன்ட்டே ரொம்ப ஓவரா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர்ல புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு இங்க என்னோட சட்டை வெண்ணிலான்னு ஒருத்தி என் சட்டையை பிடிச்சி நம்ம மிரட்டணும். அது மட்டும் இல்லாம இப்ப அவ உயிரிழக்க போராடுற நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இப்ப நீ அவளே மாதிரி என் சட்டையை பிடிக்கிறேன்னு, அது மட்டும் இல்லாம இது ஆதாரம் இருக்குன்னு சொல்லி என்னோட ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட சட்டையை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா குமரன் அங்கிருந்து பசுபதி கை தட்டி விட்டு ஓட பாக்குறாங்க. அங்கிருந்து ஒரு கட்டையை தூக்கி நம்ம குமரன் தலையில வேகமா அடிச்சிடும். குமரன் அந்த இடத்துல அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. அது மட்டும் இல்லாம குமரனோட போன் அங்கேயே தூக்கப்பட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க பசுபதி. அப்படியே நம்ம போனை தூக்கி கட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து நம்ம காவிரி உடனே விஜய்க்கு போன் பண்ணி நடந்த விஷயத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி மாமன் நடந்த விஷயத்துல இப்பதான் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா தானாவா தற்கொலை பண்ணிக்கல, அவளோட அந்த பசுபதியை திட்டப்பட்டு கொலை பண்ணி அது மட்டும் இல்லாம உயிருக்கு போராடுற நிலைமையில ஆக்கிறதுக்கு காரணம் இந்த பசுபதி தான். அவன் வெண்ணிலாவை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். எல்லா பள்ளியும் உங்க மேல தூக்கப்பட்டு உங்களை என்ன பிரிக்கிறதுக்கு இந்த பசுபதி பார்த்த வேலைதான். இந்த பசுபதி நம்ம சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம குமரன் மாமியாண்ட பேசிட்டு இருக்கும்போது மொபைல் தானே கட்டிட்டு என்னங்கன்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வேலை நீங்க போங்க. அது மட்டும் இல்லாம மாமா இப்பதான் அக்காவோட ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனார். எனக்கு காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க. அதே நேரம் சொல்றாங்க பார்த்து கரெக்டா போங்க, அது மட்டும் இல்லாம முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டு போங்க, யாருக்கு நீங்க அங்க வந்திருக்குன்னு தெரியக்கூடாது அப்படி சொல்லிடுறாங்க. விஜய் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணுங்க. அதே நேரம் நிவின்கிட்டயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி விஜய் ஹெல்ப் கேட்கறாங்க. நிவின் குமரனுக்கு நான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துலாம் சும்மா இருக்க மாட்டேன், இந்த பசுபதி என்ன பண்ற மட்டும் பாருங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துல குமரனோட வண்டி அது மட்டும் குமரனோட அவர் சொல்றதெல்லாம் பச்சு பார்க்கும்போது இந்த பசுபதி நம்ம குமரன் கடத்திட்டு போயிருப்போம். அது மட்டும் இல்லாம வெண்ணிலா கொல்ல பார்த்தா நம்ம குமரன் ஏதாவது பண்ணிடக்கூடாது. அது மட்டும் குமரனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நம்ம குமரன் ஏதாவது பண்றாலும் எங்க கணக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் விஜய் வேகமாக கிளம்பி போயிட்டு கரெக்டா அதே மாதிரி ஒரு இங்கதான் வச்சிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம நிவின் கிட்ட சொல்லுவாங்க. நிவின் எனக்கு அப்படிதான் தோணுது, எனக்கு என்ன உள்ளுணர்வு தோணுது அப்படி சொல்லிட்டு நம்ம பசுபதி குமரன் சொல்லி அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா கரெக்டா குமரனை அவங்க ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நிவினுக்கு விஜய்க்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. வேலை நிவினே நம்ம குமரன் அப்போ குமரனும் மயக்கத்துல தெளிஞ்சோம். நிவின் வந்துட்டியா விஜய், நீங்க வந்துட்டீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பசுபதி தான், என்னை கடத்துனது அவன் தான். அது மட்டும் வெண்ணிலாவும் தானா தற்கொலை பண்ணிக்கல, இவன் பசுபதி தான் காரணம். அது மட்டும் பசுபதி ராகன் எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு திட்டப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு குமரன் எல்லாம் உண்மை விஜய் கிட்ட சொல்றாங்க. அது கேட்டு விஜய் சரி நீங்க குமரன் பிரதர் கவலைப்படாது நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம வேலை இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலாம், அதுல இங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு நிவின் குமரன் விஜய் 3 பேர் சகல எல்லாம் சேர்ந்து செம்ம மாசம் அங்க எப்படி தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. நம்ம விஜய் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க இந்த விஷயத்த எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லி எப்படி இந்த கேஸ் வெளியே சகல 3 பேர் சேர்ந்து எப்படி நம்ம பசுபதி ராகினி ஓட வரட்ட போறாங்க. ஏன்னா 3 பேர் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம காவிரி விஷயத்துலயும் 3 பேர் ஒண்ணு சேர்ந்து நல்ல ஒரு முடிவு எடுத்தா போதும். அது மாதிரி சாரதா கூடிய சீக்கிரம் காவிரியும் விஜய் மன்னிச்சு எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? வீடியோ கிளிப்ல யாராக்கல விஜய் காவிரி ரொம்ப பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு விஜய்க்கார ஒண்ணு சேர நினைக்கிறீங்க எல்லாருமே இதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.